சபாநாயகருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? என்ன நடக்கிறது? மிகப்பெரிய சட்ட சிக்கலுக்குள் அதிமுக தொடர்பாக, குறிப்பாக ராஜினாமா செய்தவங்களை ஏற்றது சரியில்லை என்கிற இடத்தை நோக்கி அதிமுக தரப்பு, எடப்பாடியார் தரப்பு நகர்ந்திருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி எப்படி போகும்? இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் இப்படி அவங்க மேல டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது ராஜினாமா செஞ்சா ஏத்துக்கலாமா? இது தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறது? ஒரு வழக்கு ஒன்றும் கடந்த காலத்தில் வந்திருக்கிறது. அதனுடைய விஷயங்கள் எப்படி எடப்பாடி அவர்கள் தரப்புக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்கா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் நீங்க பாத்தீங்கன்னா தாவேக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பேர் போயிடுவாங்களோங்கிற அளவுக்கு தான் இருக்கு. இந்த குழப்பம், சிக்கல். இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பு எஸ்பி வேலுமணி தரப்பை நான் ஏற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் கண்டிஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் அதிமுக எடப்பாடியார் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பி தம்பிதுரை ஆகியோர் போய் சபாநாயகரை சந்தித்து அவர் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, கட்சி தாவல் புகார் இருக்கும்போது என்கிற விஷயத்தை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திரு கொறடாவாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே போல துணைத் தலைவராக அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு துணைத் தலைவர் திரு OS மணியன் அவர்கள், அதே போல பாத்தீங்கன்னா இன்பதுரை அவர்கள், இவங்கெல்லாம் போயிட்டு தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வென்று வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ, ஆக்சுவலாக அங்கே ஒன்று தான் நின்னாங்க. ஸோ இப்படியான இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் சபாநாயகரை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய செய்திகள், குறிப்பாக முடிச்சுட்டு வெளியில் என்னென்ன பேட்டி கொடுத்துருக்கிறார் இன்பதுரை அப்படிங்கிறது பார்ப்போம். ராஜினாமா செய்த 5 நிமிடங்களுக்குள் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கியது ஏன்? இது சபாநாயகர் மீதான கேள்வி அல்ல, தாவேக்காவுக்கும் அமைச்சர்களுக்குமான கேள்வி. 1, சபாநாயகர் ராஜினாமா ஏற்பதற்கு முன்பு தாவேக்காவில் இணைந்தது ஏன்? லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு முன்பாகவே இணைந்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மிக நிச்சயமாக விசாரிக்க வேண்டும். இது பேரவையா அல்லது தாவேக்கா கட்சி அலுவலகமா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இது ஆக்சுவலாக தலைமைச் செயலகமா அப்படின்னு அவர் எழுப்பியிருந்தா இன்னும் சூட்டபிளாக இருந்திருக்கும். 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, இது 4வது. 5வது சபாநாயகரை சென்ற பிறகு அவர் சொன்ன இந்த விஷயங்களை கோட் பண்ணி இதுக்கு நாங்கள் உள்ளபடியே உரிய முடிவை அவர் எடுக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்காரு. நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் ஏற்க முடியுமா என்பதையும் அவரை கொண்டு வராரு. இது இப்போ சபாநாயகரை நோக்கியது. இதற்கு முன்னாள் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் ஒரு பதிவும் இட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தங்கள் சின்னத்தில் வெற்றி பெற்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மாண்புமிகு தமிழக சபாநாயகர் அவர்களிடம் கொடுக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது மாண்புமிகு தமிழக சபாநாயகர் அவர்கள் இதில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை இவ்வளவு அவசரமாக நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்று அவர் டேக் பண்ணியும் இருக்கிறார். அந்த டேக் பண்ணது பார்த்தீங்கன்னா சபாநாயகரை டேக் பண்ணல, திமுக தலைவர், எதிர்கட்சி தலைவர், அதே போல திமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய 4 ஹேண்டில்ஸ் தான் அவர் டேக் பண்ணியிருக்கிறார். சரி, டேக்கிங் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த விவாதம் சட்ட ரீதியிலான ஒரு விவாதமாக கிளம்பி விட்டது. இப்போ இந்த விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே இதனுடைய பின்னணி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் தரப்பு எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். நீங்கள் தனியாக போனீங்கன்னா அடுத்து யாரு கிளம்புவான்னு தெரியல. இசக்கி சுப்பையா அவர்கள்லாம் இன்னொரு பக்கம் 5 பேர் போவாங்கங்கிறாங்க, 10 பேர் போவாங்கங்கிறாங்க, 15 பேர் போவாங்கங்கிறாங்க. இது அடுத்தடுத்து சிக்கலாகிட்டே இருக்கு. இருக்கிற அத்தனை பேரும் போய் அதிமுகவில் இப்படி ஒரு பிளவை ஏற்படுத்தி தாவேக்காவை நோக்கி அவங்க போறதுக்கு நீங்க வழியை ஏற்படுத்தி கொடுத்ததாக இருக்கக்கூடாது என்கிற விஷயம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இந்த தரப்பை நோக்கி அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்ன பண்றாங்க, அவங்க இன்றைக்கு மாலைக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும் என்பதை போன்ற விஷயங்கள் வந்ததுனால பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து தங்கமணியும் விஜயபாஸ்கரும் பேசுகிறார்கள். இந்த பக்கம் OS மணி அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுமாக என்ன செஞ்சு நம்ம ஒரு சுமூகமான இடத்துக்கு வரலாம், நம்ம திரும்ப இணைஞ்சிறது தான் கட்சிக்கு நல்லது, இல்லைன்னா மறுபடியும் ஒரு பிளவனா இதுக்கப்புறம் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்கிற ஒரு புள்ளியில உரையாடலுக்கு இவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் கவனிக்கத்தக்க, அதே நேரத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள், எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் எழுதி தர வேண்டும், எதிர்த்து போனது தவறு அப்படின்னு. 2வது என்ன திரும்பவும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தை எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. 2. 3வது யார் யாருக்கு என்னென்ன வேணும், இல்லை இந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலாம் என்கிற நிலை வரும்போது தான் நான் உங்களுக்கு மீண்டும் கட்சி பொறுப்புகளை கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி நான் முடிவெடுப்பேன்
முடிவெடுப்பேன் நான் முடிவெடுப்பேன்னா ஏற்கனவே நீங்கள் இவ்வளவு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. நெகிழ் தன்மை வேணும், அல்லது கூட்டுத்தலைமை, அல்லது அடுத்ததாக ஒரு குழுவை போட்டு அம்மையார் காலத்தில் இந்த மாதிரி ஐவரணி 4 இப்படி போட்டு ஒரு கன்சார்ஷியம் மாதிரி இதை நம்ம ஃபார்ம் பண்ணிப்போம், ஒரு குழுவாக இருந்து குழு முடிவெடுக்கிற இடத்துக்கு போகலான்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த தரப்பு அதில் இது வரைக்கும் ஏற்றுக்கலனாலும் அது ஒரு மாதிரியான முடிவை நோக்கி அது வந்துடும். இது நம்ம பேசி முடிச்சு வருவதற்குள் ஒருவேளை இதில் ஒரு முடிவை கூட எட்டப்படலாம். இவங்க ஏன் 2 பேரும் இப்போ நெருங்கினாங்கன்னா அதற்கு தாவேக்கா தான் காரணம். தாவேக்கா குறிப்பாக இந்த 3 பேர் உடஞ்சு போனதோ, அதுக்கப்புறம் ஒரு ஆள் போனதோ, அதுக்கப்புறம் 2 பேர் போகிறதோ இது கிடையாது. இதை விடவும் பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ சபாநாயகர் நினைத்தால் இந்த 25 பேருடைய தகுதி நீக்கவும் எடப்பாடி பழனிசாமி கேட்டதை போல செய்து தருகிறோம் என்று உத்தரவிட்டு விட்டால் மீதி இந்த ரிசைன் பண்ண 4 பேர் இல்லாமல் மற்றவங்க பதவியும் போயிடும். இந்த செக் என்பது இப்போது சபாநாயகர் வசம் இருக்கிறது. இதில் என்ன இதுனா, எடப்பாடி பழனிசாமி அவர்களே போய் இப்போ ஒரு 7 பேர் திரும்ப இவர்கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மட்டும் விட்டுட்டு மற்றவங்களை நீக்கிங்கன்னு அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஒரு பெட்டிஷன் கொடுத்தால் கொடுத்தது தான், அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது சபாநாயகருடைய பொறுப்பாக மாறுகிறது. அப்போ அந்த கடிதத்தை இவர் வாபஸ் பெற போனார்னா அதுக்குள்ளே அவர் ப்ராசஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா என்ன ஆப்ஷன்னா, நீங்கள் நீதிமன்றத்தை தான் நாட முடியும். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நினைத்தாலும் கூட அதை வாபஸ் பெறுவதற்கான அப்பீலுக்கு போய் கேட்டு வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். அதுக்குள்ளே நான் பரிசீலிச்சுட்டுன்னு அவர் சொன்னால் அது வேறு சிக்கலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ இந்த பக்கம் வந்த எஸ்பி வேலுமணியோ, சி.வி. சண்முகமோ, சி. விஜயபாஸ்கரோ, இல்லை நத்தம் விஸ்வநாதனோ, காமராஜோ, இல்லை மற்ற யார் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இந்த 25 பேர் மாரோஸ் மார்டின் அவர்கள் உட்பட 25 பேருக்கும் அவங்களுடைய எம்எல்ஏ பதவி இப்போது தலைக்கு மேல் கத்தியோடு ஊசலாடி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இவங்க இதை நோக்கி வராங்க. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னன்னா, இவங்க இப்போ சொல்றாங்க இல்லையா, ராஜினாமா செய்ததற்காக அந்த கடிதத்தை ஏற்கனவே அவங்க மேல நிலுவையில் கட்சி தாவல் தடை சட்டத்தில் புகார் இருக்கும் போது நீங்கள் அதை ஏற்கக்கூடாது என்பது இந்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு விரிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். 2020 அந்த தீர்ப்பு வருது. நம்ம இந்த 2019 வருது அந்த தீர்ப்பு. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமந்த் பாலாசாஹிப் பட்டேல் வெர்சஸ் ஹானரபிள் ஸ்பீக்கர் கர்நாடகா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் அதர்ஸ் என்கிறது 3 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் என்.வி. ரமணா, ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா முராரி ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு. இதில் வந்து பின்னாடி 2 பேர் வந்து தலைமை நீதிபதியாகவே இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாகவே இருந்தார்கள், என்.வி. ரமணா அவர்களும் சஞ்சீவ் கண்ணா அவர்களும். ஸோ அவங்க காலகட்டத்தில் வரும்போது இந்த மாதிரி ஸ்பீக்கர் எடுத்த டெசிஷன் நோக்கி போகுது. அதில் நீதிபதிகள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன்ங்கிறது தீர்ப்பில் இருக்கக்கூடிய சாராம்சம் ரொம்ப முக்கியமானது. எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் டிஸ்குவாலிஃபைட் என்ற 10th ஷெட்யூல் படி வருது அப்படின்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் would become infructuous upon tendering resignation. Any member who is on the verge of being disqualified would immediately resign and would escape from sanction provided under Article 75 1B, 164 1B and 361B. Such interpretation would therefore not only be against the intent behind the introduction of the 10th schedule but also defeat the spirit of 91st constitutional amendment. ஒருவேளை தீர்ப்பில் நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க, ஒருவர் அவரின் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இருக்கும்போது ராஜினாமா செய்தால் இந்த தகுதி நீக்க நடவடிக்கை அதோடு முடிந்து போய்விடும் என்கிறதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு வாதத்திற்கு யார் யாரெல்லாம் பதவி பறிக்கப்பட ஆபத்து இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அதிலிருந்து தப்பி விடுவார்கள். இது சரியான வழிமுறை அல்ல. எதற்காக இந்த சட்டம், கட்சி தாவல் தடை சட்டம் உருவாக்கப்பட்டதோ அதற்கே கேடாக இது முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தில் உள்ள போறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் அந்த 3 ஆர்டிகல் 75 1B, 164 1B மற்றும் 361B படி நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். ரிசைன் பண்ணதுனாலலாம் அவங்க மேல டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. எதற்காக 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தது? நம்முடைய 10th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு இருக்கு? இது 2த்தையுமே அதனுடைய நோக்கத்தையே சீர்குலைப்பதாக போய்விடும் என்று 3 நீதிபதிகளும் தங்களுடைய தீர்ப்பில் பதிவு செய்கிறார்கள். அதனோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது வேறொரு வழக்கையும் கோட் பண்ணுறாங்க. ராஜேந்திர சிங் ராணா விசஸ் சுவாமி பிரசாத் மௌரியா 2007 உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க குறிப்பிடும் போது, ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு டேட் ஆன் விச் த மெம்பர் வாலண்டர்லி கிவ்ஸ் அப் ஹிஸ் மெம்பர்ஷிப் ஆர் டிஃபைஸ் த இட் இஸ் ரியலி a decision exposed
ஃபேக்டோ என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதாவது ராஜினாமா அவர் செய்கிறார் என்பதோடு அந்த பெட்டிஷன் க்ளோஸ் ஆனதாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒன்று, எப்போது அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் என்கிற வருதோ அந்த இடத்திலேயே இந்த இடத்துல நீங்கள் ஒரு குற்றச் செயலாக எடுத்தீங்கன்னா அது குற்றமாக கருதப்படுகிற செயல் நடந்து விட்டது. குற்றச் செயல் நிகழ்ந்தால் அதற்கான நடவடிக்கை என்பது இருந்தாக வேண்டும். எனவே பெட்டிஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். இதே போல் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ஐயா விசஸ் எலெக்ஷன் ட்ரைபியூனல் ஆந்திர பிரதேஷ் அந்த வழக்கையும் 1967 வந்தது, அதையும் கோட் பண்ணுறாங்க. எங்கே தேவை ஏற்படுகிறதோ, அதாவது ஒருவர் ராஜினாமா செய்வதனாலே அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் தகுதி நீக்கத்துக்கு உடையவர் என்பது அங்கிருந்து காலாவதி ஆகிவிடாது, வேப்பரைஸ் ஆகிடாது என்பதையும் குறிப்பிடுகிறார். டிஃபெக்ஷன் அதுக்கு முன்பாக நடக்கிறது. ரெசிக்னேஷனுக்கு முன்னாடி, ராஜினாமாவுக்கு முன்பாக அவர் அந்த செயலை செய்திருக்கிறார் என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தெள்ளத்தெளிவான தீர்ப்பில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் ரெசிக்னேஷன் தனி, டிஸ்குவாலிஃபிகேஷன் தனி, ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாக தான் டீல் பண்ணணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் இருக்கும்போது பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏற்கத்தக்கதல்ல. ரெசிக்னேஷன் கொடுத்தாலும் கூட ரெசிக்னேஷனுக்கு முன்பாக செய்த வேலை என்பது எண்டுக்கு வராது. எனவே மீதம் இருப்பதை நீங்கள் தொடர்ந்து எடுத்து சென்று அதில் கொடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் NV ரமணா மற்றும் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் கிருஷ்ணா முராரி ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு பதிவு செய்கிறாங்க. இதில் கன்க்ளூஷன் பார்ட்டில் ரொம்ப தெளிவாக அவங்களுடைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, ஃபேக்டம் அண்ட் டெயிண்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் டஸ் நாட் வேப்பரைஸ் பை டெண்டரிங் எ ரெசிக்னேஷன் லெட்டர், அது கரெக்டு. பெண்டிங் ஆர் இம்பெண்டிங் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆக்ஷன் டஸ் நாட் பிகம் இன்ஃப்ரக்சுவஸ் பை சப்மிஷன் ஆஃப் தி ரெசிக்னேஷன் லெட்டர், ஒரு கடிதத்தின் மூலமாக வேற ஆக்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஹவ் அரைசன் ப்ரையர் டு மெம்பர்ஸ் ரெசிக்னேஷன் லெட்டர். முன்கூட்டியே செய்ததை பின்னால் சொன்னதை காரணம் காட்டி தப்பிவிட முடியாது. அடுத்து கன்க்ளூஷனில் Fல பாருங்க, இதற்கு பிறகு சபாநாயகர் ஒரு முடிவெடுக்கிறார் என்றால் அதை எதிர்த்து நீங்கள் ஜுடிஷியல் ரெவியூவுக்கு நீதிமன்றங்களை நாட முடியும். நீதிமன்றத்தை நாடுவதற்கு 4 முக்கியமான கிரவுண்ட் இருக்கு. ஒன்று, மேலஃபைடு, தவறான உள்நோக்கத்தோடு அவர் செய்திருக்கிறார். பர்வர்சிட்டி அப்படிங்கிற 2வது கண்டிஷன். 3வது, கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டுக்கு எதிராக இருக்கிறது. 4வது, நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு, இயற்கை நீதிக்கு எதிரானதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த 4 கிளாஸஸ்ல தான் நீங்கள் மேலே போக முடியும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்போ சபாநாயகர் ஒருவேளை இவங்க இந்த பதவி நீக்கத்தை இவங்க போய் ரிட்டர்ன் வாபஸ் வாங்குறோன்னு போனாங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸ்கோ வரப்போகுதுன்னு தெரியல. சபாநாயகர் ஒருவேளை இவங்களை ரிலீவ் பண்ணிடுறாரு, இல்லை அதில் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, 2 செக்ஷனாக இருக்குது, நான் அங்கீகரிக்கவே இல்லைன்னு முதல்ல ஒன்று சொன்னார் இல்லையா, அதை ஒருவேளை சபாநாயகர் எடுக்கிறார் அப்படின்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக போகும், கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டுக்கு எதிராக போகும்னு இந்த 2 கிளாஸ்லையும் இவர்களால் மேலே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் ரிவர்ஸில் யோசிங்க, அண்டர் 10th ஷெட்யூல் சார்ந்த விஷயங்களை சபாநாயகர் முடிவெடுக்காமல் இருப்பதையே கூட இதில் ஒரு கிரவுண்டாக மேலே கொண்டு போக முடியுமா? இது சபாநாயகருக்கு தகுதி நீக்கத்தில் முடிவெடுக்கிறத தான் நீங்கள் இந்த 4 கண்டிஷனில் இது பண்ணணும்னு கிடையாது. ரெசிக்னேஷன் ஏற்றுக்கொண்டதையுமே 10th ஷெட்யூலோட கனெக்ட் பண்ணி அதற்கு சபாநாயகர் இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது என்பதே இயற்கை நீதிக்கு எதிராக இருக்கிறது, கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டுக்கு எதிராக இருக்கிறது. மற்ற 2 சார்ஜ் அவங்க வைக்கிறாங்களா, மேலஃபைடும் பர்வர்சிட்டியும் நமக்கு தெரியல. மேபி இன்பதுரை போன்றவர்கள் கூட இருக்கிறாங்க, அவங்க அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படியான ஒரு காரணத்தை சொல்லி இந்த 4ல் 1 என்று பேசி நீதிமன்றத்தின் படிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடினால் இந்த சட்டத்தில் இன்னும் நிறைய விளக்கங்கள், தெளிவுகள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சபாநாயகருடைய வேலை அவர்கள் தானாக ராஜினாமா செய்கிறார்களா இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டருக்கான அவர் ஆராய வேண்டும் என உச்சநீதிமன்றம் பதிவு செய்கிறது. அதை விட மிக முக்கியம், இப்போ சமீப காலமாக ஸ்பீக்கர்கள் கான்ஸ்டியூஷனல் டியூட்டியை தாண்டி நியூட்ரலாக இல்லாமல் பலதையும் செய்து வருகிறார்கள். ஹார்ஸ் ட்ரேடிங், கரப்ட் பிராக்டிசஸ் என்கிற வார்த்தையை தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் பயன்படுத்துகிறது. அசோசியேட்டட் வித் டிஃபெக்ஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் லாயல்டி ஃபார் லூர் ஆஃப் ஆஃபீஸ் ஆர் ராங் ரீசன்ஸ், வேறு ஒரு பதவி தருகிறேன், திரும்ப MLA வாக்குகிறேன் என்கிற வெவ்வேறு விஷயங்களை சொல்லி கட்சி தாவுவதற்கான வேலைகள் இப்போது வரக்கூடியது கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக
குடிமக்களுக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடைப்பதில்லை, ஒரு நிலையான அரசுகள் கிடைக்காமல் இருப்பதற்கும் போகிறது. இப்படியான விஷயத்துல பார்க்கும்போது இதை டிஸ்கரேஜ் பண்ணணும், இதற்கு கவுண்டர் நரேட்டிவ் செக் வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் இதை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு ஒருவேளை கோர்ட்டுக்கு போனாங்கன்னா சுவாரஸ்யங்கள் காத்திருக்கிறது. இதனால அவர் மொத்தமாக டிஸ்குவாலிஃபை பண்ணா அதை சேலஞ்ச் பண்ணி நாங்கள் வாபஸ் வாங்க போயிட்டு அவர் பண்ணிட்டாரு என்ற ஒரு கேஸ் வரலாம். இல்லை அதற்கு பிறகு இங்கே சமாதானம் வரலன்னா டிஸ்குவாலிஃபை ஆனதான ஒரு நிலைப்பாடும் வரலாம். அல்லது சபாநாயகர் இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது தவறுன்னு மேலே போனாங்கன்னா அது இன்னும் பெரிய சட்ட சிக்கலாக மாறும். எது எப்படி என்றாலும் சரி, இது உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு போவது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வழியாக நமக்கு தெரிகிறது. பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறதுங்கிறத பார்ப்போம். விரிவாக வேற ஒரு காணொலியில் பேசலாம்.